இந்த உட்டன் சாப்பிங் போர்டு தாங்க நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அடிக்கடி வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபங்கல் ஃபார்மேஷனும் ஆயிடுது, இது மாதிரி உடஞ்சும் போயிடுது. அதுக்காகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வாங்கிட்டேங்க. இது ரொம்ப காம்பேக்டாக பார்க்கறக்கும் நீட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அந்த அன்றைக்கி காலையிலேயே சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஆஃப்டர்நூன் போல் தான் அந்த சாப்பிங் போர்டு வந்து ரிசீவ் ஆயிருந்துங்களா, இதில் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறக்காகவே ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு சரி ஒரு ஆம்லெட்டாவது போட்டுடலான்னு போட ஆரம்பிச்சிட்டேன். யூஸ் பண்ணி பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நமக்கு எந்த ப்ராடக்ட்டுமே வந்தால் வெயிட் பண்ணவே முடியாது, உடனே செஞ்சிடணும். நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆம்லெட் போடும்போது ஜஸ்ட் பெப்பர் தூள் உப்பு மட்டும் தாங்க ஆட் பண்ணுவேன். ஆனால் இப்போ கொஞ்சமாக அந்த குழம்பு மிளகாய் தூள் உள்ளே ஆட் பண்ணி செஞ்சு பார்த்தேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களுமே செய்யும்போது இது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் இந்த ஓப்பன் ஷெல்ஃபை காட்டிட்டாவே போதுங்க. அதிகமாக எப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் என்ன பொருள் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற கமெண்ட் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா நாம தான் யூஸ் பண்ணுறங்காட்டி ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணும்போதே எந்த பொருள் எங்கே இருக்குன்னு ஈஸியாக நமக்கு மெமரி ஆயிரும். ஸோ ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன பொருள்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆம்லெட் போட்டது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மட்டும் தாங்க அம்மாயிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. எப்பயுமே அம்மாயி கொடுத்து விட்டாங்கன்னா கரெக்டாக கோயிலுக்கு இது சாட்டியிருக்கும். அந்த சமயத்தில் கொடுத்து விடுவாங்க, கொண்டாந்து வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இந்த வாட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னே 2 நாளில் இது மாதிரி ஆம்லெட்டும் அதுக்கப்புறம் வேறு டிஷ்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ராகி களி, அதுக்கப்புறம் கூடவே சின்ன வெங்காய சட்னி ஆட்டியிருந்தேங்க. அதுக்கு தான் ஆம்லெட் காம்பினேஷனாக வச்சுருந்தேன். இதெல்லாம் ஒரு சைட் டிஷ்ஷாக நினைப்பீங்க. எனக்கு ஆம்லெட்லாம் மெயின் டிஷ்ஷாக கொடுத்தா கூட சாப்பிடுவேங்க, அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இது மாதிரி கம்மஞ்சோறு ராகி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. சட்னி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கொஞ்சம் மிளகா, உப்பு, அதுக்கப்புறம் வந்து புளி, அவ்வளோதாங்க. 4 பொருள் தான். ஆனால் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி சின்ன வெங்காயத்தில் சட்னி ஆட்டி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த ராகி கூழுக்கும் அந்த சட்னி அப்புறம் ஆம்லெட்டோட சேர்த்து அது மாதிரி மரத்தடி நிழலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. இத்தனை ஃபேன்சி ஃபுட் வந்தாலும் இது மாதிரி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் மாறவே மாறாதுங்க. இது மாதிரி நான் ஆன்லைனில் வாங்கின சில ப்ராடக்ட்ஸ் வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா டைட்டில் கீழே வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். பாய்.